ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் கேக்கு எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது படிக்கக்குள்ளே நம்ம சாப்பிட்ருப்போம், சூப்பராக இருக்கும், அடிக்கடி சாப்பிட்ருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு வானலை சூடாக்கிக்கோங்க. 1 கப்பு மைதா எடுத்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்காங்க. மாவு செவக்கலாம் வேணாம், ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வதக்கினா போதும். வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இதை ஃபில்டர் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டியாக இருக்கிற மாவெல்லாம் உடச்சி விட்ருங்க. மைதா, சீனி, தேங்காய் 3 பொருள் இருந்தால் போதும். தேங்காய் கேக்கு சுவையாக வீட்டிலையே தயார் பண்ணிடலாம். நாங்கள் படிக்கிற காலத்தில் 25 பைசா, 50 பைசா, 1 ரூபாய்க்கெலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருக்கும். பொட்டி கடையில் தான் அதிகமாக விற்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேங்காய் அதிகமாக தேவைப்படும். தேங்காயை நல்லா துருவிட்டு அதே வானலில் போட்டு அதே 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. தேங்காய் உதிரான பக்குவம் வரணும். ஒரு வானலில் 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்து திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்காங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். வடிகட்டின சீனி தண்ணியை அதே வானலில் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்காங்க. கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் அந்த தேங்காய் கேக்கு நல்லா ஸ்டிப்பாக சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வர்ற பக்குவத்தில் நம்ம வறுத்து சளிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதும் இதில் வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், மாவு, சீனி 3ம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் ஃபுல்லாக பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. தேங்காய் கலவை நல்லா சுருண்டி வரணும். தேங்காய் கலவை நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பாத்திரத்தில் கொட்டி ஆறுனதும் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது பீட்ரூட் மசால் வடை செய்ய போகிறோம். அது சாப்பிட சுவையாக இருக்கும், சத்தானது கூட. இந்த வடையை கேரட்டில் கூட செய்யலாம், சூப்பராகவே இருக்கும். 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நசுக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸில் பீட்ரூட் எடுத்துருக்கேன். அது தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கேரட் துருவியில் சின்ன துருவியில் நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு துருவிக்க போகிறோம். 2 பீட்ரூட்டையும் இந்த மாதிரியே துருவி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவையான கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து அதை ஊற வச்சுட்டேன். அதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்காங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கங்க. மாவில் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு வடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கங்க. உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். உருண்டைங்களை பிடிச்சி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வடை தட்டும்போது. இது கூட பொடிசாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்க்கறதால மணமாகவும் ருசியாகவும் இருக்கும் வடை. வடை மாவு பிசையும் போது பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உப்பு காரம்லாம் நல்லா மாவு பக்குவமாக பிசைஞ்சு வரும். இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. வடை மாதிரி கிடைக்கும். இதை எண்ணெயில் போட்டுடலாம். எத்தனை வடை தேவையோ அத்தனை வடையும் ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்து வந்ததும் எடுத்துடலாம். இதே போல் எல்லா மாவையும் வடை தட்டி பொரிச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், சுவையான சூப்பரான ருசியான பீட்ரூட் வடை தயார் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பொரியல் செஞ்சால் பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அதிக அளவில் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலையே பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை கரைச்சி வச்சுக்கோங்க.
பரோட்டானா நம்ம கடையில் தான் வாங்கி ஆசைப்பட்டப்போ சாப்பிட்டுப்போம். ஆனால் வீட்டிலேயே செய்கிறப்போ இது வந்து ஆச்சரியமாக இருக்கும். 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். மாவு கூட 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா, அது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கலந்த தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளும் வீட்டில் பரோட்டா ஈஸியாக செய்யலாம். பிசைஞ்ச மாவை ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருக்கலாம். இவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்ய முடியுமான்ட்டு யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி இது. நம்மளுக்கு மாவு ஊறுறது தான் பெரிய விஷயமே. அதாவது எண்ணெயிலே ஊறணும். நம்ம கடையில் வாங்கும்போது அதிகமான அளவில் செலவு பண்ணுவோம். இது வீட்டில் ஒரு 1/2 கிலோ மாவு வச்சு சூப்பராக நம்ம பரோட்டா செஞ்சிடலாம். 1/4 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அந்த பிளேட்டில் தான் அடுக்கி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு உருண்டை பிடிச்சிக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி பிளேட்டில் அடிக்கலாம். உருண்டைகளை நல்லா எண்ணெயிலே குளிப்பாட்டி பாத்திரத்தில் வச்சிடலாம். உருண்டை மேலே நல்லா தாராளமாக அது மூழ்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் குளித்த உருண்டைகளை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறுறது மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் வந்து அந்த ஊறி எடுக்கும்போது நம்மளுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி வரும். நம்ம டேஸ்டியாக கடையில் கிடைக்கிற மாதிரி சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊறணும். 2 மணி நேரத்துக்கு பிறகு இந்த உருண்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சாய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒரு உருண்டையை எடுத்து பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் தெரியும். அதை நான் எதுவுமே செய்யலை. நம்மளுக்கு ரிஸ்க்காகவும் தெரியாது. நம்ம கையை வச்சதும் அப்படியே நம்ம இழுக்க இழுக்க அழகாக வந்துடும். இதுக்கு அப்பளக்கட்டை கூட தேவையில்லை. பாருங்கள், கையாலேயே கடையிலலாம் பார்த்திங்கன்னா அழகாக வீசுவாங்க. நம்ம வீசவே தேவையில்லை. அழகாக அப்படியே நீவி நீவி விட்டிங்கன்னா எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு அப்படியே படர்ந்து வரும். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து கஷ்டமான வேலையே இல்லை. நம்மளுக்கு மாவு ஊறினதும் ஈஸியாக வந்துடும். எவ்வளோ பரோட்டா வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவும் ரிஸ்க்கு தெரியாது. இதை பாருங்கள், நான் கையால் தான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி சுருட்டி அப்படியே சுருட்டுங்க. அந்த மேலே உள்ள எண்டை கீழே வச்சு அப்படியே அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், உள்ளங்கையால் அப்படியே அழுத்துங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே வரும். அப்படியே 2 கையும் வச்சு சரன்னு அப்படியே இழுக்க இழுக்க அழகாக வரும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதேமாரி விரிச்சிட்டு அப்படியே சுருட்டி வச்சுருங்க. கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா செய்வீங்க. ஏன்னா ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு செய்ய. நம்ம வந்து பரோட்டாவை கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக செய்யும்போது கஷ்டமே தெரியாது. அவ்வளோதான். பாருங்கள், நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன். எடுத்து அப்படியே சுருட்டிக்கலாம். வெளியே உள்ள அந்த சிலிக்கான் கவரே தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இதை வந்து இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுவும் ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வளட்டி சுருட்டி வச்சுருக்கிற ஒரு இதை எடுத்து அழகாக உள்ளங்கையால் அழுத்துங்க. அப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னா அப்பளக்கட்டையை எடுத்து நல்லா தேய்ங்க. அப்பளக்கட்டையில் எண்ணெய் தடவிக்கங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கிட்டு தோசைக்கல்லில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி எத்தனை தோசைக்கல்லில் வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு வச்சு ஒரு பக்கம் செவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துடலாம். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். தோசை திருப்பியும் ஒரு ஸ்பூனும் வச்சுக்கோங்க. நம்ம திருப்பும்போது எண்ணெயில் பட்டு திருப்போம். நான் வந்து அந்த பரோட்டா மேலேயே திருப்பி போட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெய் படாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, செவந்து மறுபக்கம் திருப்பி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், பரோட்டா எவ்வளோ பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நான் மறுபடியும் போட்டு மறுபடியும் பொன்னிறம் வந்ததும் எடுத்துட்டேன். இதில் வந்து 4 சேர்த்துக்கிறேன். அதாவது சூட்டோடு நம்ம தட்டுனா தான் பரோட்டாவுக்கு ஒரு மதிப்பு.
இப்போ பாருங்கள் நான் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. பரோட்டா லேயர் லேயராக வரும். உங்களுக்கு அதிகமாக அடிக்க கூட தட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் கையெல்லாம் அப்படியே கொப்பளிச்சிடும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போது நம்ம தட்டினோன்னா பரோட்டா சூப்பராக வரும். நம்மளுக்கு மாவு ஊற வைக்கிறதும் இந்த மாதிரி தட்டுறதும் தான் ரொம்ப ரிஸ்க்கு. வேறு எதுவுமே இதில் கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிக காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணாமல் வீட்லேயே ஒரு 1/2 கிலோ மாவு வச்சு பரோட்டா செஞ்சாச்சு. அடுத்த ரெசிபி ரவா இனிப்பு இட்லி. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்க்கும்போது ரவா இனிப்பு இட்லி சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். 1 கப்பு இட்லி மாவு, 3/4 கப்பு ரவா, 3/4 கப்பு துருவிய தேங்காய், 10 ஏலக்காய், 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம். வெல்லத்தை நல்லா நசுக்கி நம்ம கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். இனிப்பில் எந்த ஒரு பணியாரம் செஞ்சாலும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்லம் கரைஞ்சதும் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இட்லி மாவு, ரவா, தேங்காய்லாம் எடுத்துக்கங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணீரை அந்த மாவில் வடிகட்டிக்கலாம். ஏலக்காய் சேர்த்துருக்கிறதால மணமாக இருக்கும். இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா வறுக்கலாம் தேவையில்ல, அப்படியே இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு துருவிய தேங்காவை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் மூடி போட்டுருங்க. அப்போ தான் ரவாலாம் ஊறி வரும். இப்போது நம்ம கரைச்சி வைக்கும்போது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ஊறின பிறகு இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேணாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி வச்சு நல்லா சுட வச்சுக்கிறேன். இது கூடவே இட்லி கொத்தில் துணி போட்டுக்கிறேன். இந்த இட்லி கொத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸு இட்லி வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. இந்த இட்லியை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரவாவில் எந்த பணியாரம் செஞ்சாலும் சூப்பராகவே இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரவாவில் காரத்துலேருந்து ஸ்வீட் வரைக்கும் எல்லாமே செய்யலாம். இப்போது வெந்துடுச்சு. இட்லி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல். இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியலை வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிற்றில் உள்ள புழு பூச்சிலாம் செத்துடும். அதே மாதிரி வயிற்றில் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள்லாம் கரைஞ்சிரும். வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட்டில் விட்டு இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கங்க. ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிய விட்ருங்க. 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிக்சியில் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா உதிர்த்து விடுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இந்த மாதிரி வாழைப்பூ கிடைச்சா விடாதீங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வாழைப்பூ தண்ணி விடும். 5 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் கிளறி விட்ருங்க. இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு வதக்க வேணாம், அப்படியே மூடி போட்டுருங்க. நம்ம கரண்டியால் கிளறும்போது கரண்டியில் கீரைலாம் ஒட்டிக்கும். மூடி போட்டு வெந்ததும் கிளறுனா அழகாக கிளற வரும். இப்போது நல்லா கிளறி விட்ருங்க. இதில் தேங்காய் பூ கூட சேர்க்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு கிளறி சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும், சத்தும் கூட. அடுத்த ரெசிபி பயிறு வகையெல்லாம் ஊற வச்சு செய்கிற
சுவையான பணியாரம், அப்பம் எது வேணாலும் சொல்லலாம். சூப்பராக இருக்கும். உள்ளே பஞ்சு மாதிரியும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். 1/4 கப்பு புழுங்கலரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா சுத்தப்படுத்திட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு அதை கழுவிட்டு 1 பை 1 சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க மிக்ஸி ஜார்லேயே. நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இது கூட அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதில் 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அப்பத்தை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அப்பம் செய்யலாம். அதாவது பணியாரம். ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் நடுவில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு பிளேட் வச்சுக்கோங்க கையில். எக்ஸ்ட்ரா உள்ள கரண்டியில் உள்ள மாவுலாம் கீழே சிந்தும். அடுப்பெல்லாம் பார்க்க அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. மாவு ஊற்றி மேலே எழும்புனதும் திருப்பி போட்டுருங்க. செவந்து வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துருங்க. இந்த மாவை குழி பணியார சட்டியில் நெய் இல்லைன்னு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரியும் சுட்டி எடுக்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். மாவு அதிகமாக இருக்கிறதால நான் 2 பாத்திரம் வச்சு இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி போட்ட எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.